ஆத்மா நமஸ்தே. ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம். நானே சர்வ பரிபூர்ண பரபிரமமாயிருக்கின்றேன். இந்த அசையும் அசையா பிரபஞ்சமெல்லாம் என்னிடத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த குரு கடாட்சத்தினால் எனது நிஜ சுரூபமாகிய பரமாத்ம சுரூபத்தை தெரிந்து கொண்டு அந்த பரமாத்மாவே அநேக அவதாரங்களை எடுத்து பக்த ஜனங்களை ரட்சித்து அசுரர்களை நாசம் செய்கின்றானோ அந்த பரமாத்மாவெனும் ஸ்ரீ சத்குருவினுடைய பாத கமலங்களை நான் நமஸ்கரிக்கிறேன். அஜ்ஞானந்தாந்த காரத்தினால், அஜ்ஞானம் எனும் இருளினால் குருடனாய் இருந்த என்னுடைய கண்களை பிரம்ம ஞானம் என்னும் மையினால் சனிகரத்துடன் எந்த மகானுபாவனால் திறக்கப்பட்டதோ அந்த மகானுபாவனாகிய அடியேனுடைய சர்க்குரு சுவாமியின் பாத கமலங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன். பிரம்மதேவன் முதல் அணு, அதாவது கண்களுக்கு புலப்படாத சிறிய புழு வரையில் ஸ்தாவர ஜங்கமங்களாய் இருக்கும் இந்த அசையும் அசையா பிரபஞ்சமெல்லாம் பரபிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றன. அப்படிப்பட்ட பரபிரம்மே குரு சுரூபமாய் இருக்கின்றது. ஆதலால் அந்த பரமாத்மா எனும் ஸ்ரீ சத்குரு பரபிரம்மத்தை நமஸ்கரிக்கின்றேன். அந்த பிரின்சிபல் என்னன்னா, நானே அதுவே நான். அப்போது பரமாத்மா சுப்ரீம் காட் தான் பரபிரம்மமாக இருக்காரு. அவர் தான் நம்மளுடைய குருக்குள்ளேயும் இருக்காரு, அவர் தான் நமக்குள்ளேயும் இருக்காரு. ஸோ அதுவே நானே அது. குரு கீதா வாக்கிய ரீதியாய் தனக்கு ஞானோபதேசம் செய்த சத்குரு எவரோ அவரே ஈஸ்வரன், அவரே தேவன், அவரே பந்து, அவரே ஆத்மா, அவரே ஜீவன். அவரை விட அந்நியமானதும் சிரேஷ்டமானதும் எதுவும் இல்லை. அதாவது இப்போது என்னுடைய குரு சொல்கிறது என்னென்னா, யார் உனக்கு நான் யார் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவர் தான் நானே அதுவே நான் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ அதனால் அவர் எனக்கு குரு. அதுபோல் இவர் சொல்கிறார், இந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்ததுனால அவருக்கு மேபி இன்னர் கைடன்ஸ்லேயே அது தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் பரபிரம்மத்தையே சுப்ரீம் காடையே தன்னுடைய குருவாக நினச்சிக்கிறார். அவரே ஈஸ்வரன், அவரே தேவன், அவரே பந்துனா ரிலேட்டிவ்னு அர்த்தம். அவரே ஆத்மா, அவரே ஜீவன். அவரை விட அந்நியமானதும் சிரேஷ்டமானதும் எதுவும் இல்லை. குருவே மங்களகரமாகிய பரபிரம்மம். குரு ஸ்வரூபமே சாட்சி மாத்திரமானது. அவரது ஸ்வரூபமே ஜனன மரணாதி விகாரங்கள் இல்லாதது என்று ஹரிஹராதி தேவதைகளும் உரைத்திருக்கின்றார்கள். 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் சப்தகோடி மகாமந்திரங்களையும் யந்திரங்களையும் தெரிந்ததனாலேயே பிரம்மஞானம் என்னும் சுகம் உண்டாக மாட்டா. சத்குரு கடாட்சத்தினாலேயே பிரம்மானந்தமான மோட்ச சாதனம் உண்டாகும். ஆதலால் சத்குரு கடாட்சத்தை விட விசேஷமானது வேறொன்றில்லை. சத்குருவானவர் தன்னை விட தாழ்ந்த ஜாதியார் என்றும் தன்னை விட சிறியர் என்றும் தன் ஆசிரமத்தை விட தாழ்ந்த ஆசிரமத்தில் இருக்கிறார் என்ற பேதம் எண்ணாமல் அவரது குலகோத்திர வர்ணாசிரமாதிகள் ஆகிய எல்லாவற்றையும் பரித்தியாகம் செய்து அவரை ஆசிரயித்து பூஜிக்க வேண்டும். வித்தையை அபியசிப்பதற்கு சிரத்தையுடையவன் சிரேஷ்டமான வித்தையை சூத்திரனிடத்தில் இருந்தாகிலும் மோட்ச மார்க்கத்தை சண்டாளனிடத்தில் இருந்தாகிலும் குணவதியாகிய ஸ்திரீயை தாழ்ந்த குலத்தில் இருந்தாகிலும் பெறலாம் எனவும் இவற்றிற்கு எக்குற்றங்களும் இல்லை எனவும் மகஸ்மிருதியில் கூறியிருக்கின்றது. தன்னை விட தாழ்ந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, தன்னை விட ஸ்டேட்டஸில் கம்மியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வேறு மாதிரி சொல்கிறார் வேர்ட்ஸு. அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான விசேஷமான ஞானங்கள் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். தத்துவ விசாரணை இல்லாதவர்களுக்கு மாயாவுபாதியினால் தேகேந்திராதிகள் என்றால் கண்ணு, மூக்கு, வாய், அதெல்லாம் கண்கள், மூக்கு, வாய், செவிகள், தேக தர்மம் என்னும் முதலான அவயங்கள்னா பாடி பார்ட்ஸ் கூடி அவதரித்து சிருஷ்டி சம்ஹார
சம்ஹார காரியங்களை செய்து கொண்டிருப்பனாகவும் தத்துவ விசாரணை செய்த ஞானிகளுக்கு தேகேந்திராதி இல்லாத என்றால் தேகம், கண்கள், மூக்கு, வாய், செவிகள், தேக தர்மம் முதலானவை எதுவும் இல்லாதவனாயும் கேவல நிராகர சைத்தன்ய சுரூபமாயும் தோன்றுகிறான். சில பேர் உருவ வழிபாட்டில் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, இந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிறவர் தான் நம்மளுடைய கடவுள் அப்படின்னு நினச்சி, ஆனால் கண்ணு, மூக்கு, வாய், உடம்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து வர்ஷிப் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அன்றியும் பாமரர்களுக்கு வெகு தூரத்தில் இருப்பவனாயும் சிரவண மனநாதிகள் செய்யும் பிரம்மஞானிகளுக்கு அதிக சமீபத்தில் இருப்பவனாயும் தோன்றுகிறான். அதான் ரொம்ப இந்த மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு ஞானம் பற்றின அறிவு அதிகம் இல்லாததுனால கடவுள் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம ஞானிகளுக்கு கொஞ்சம் கடவுள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தோன்றது. சகல ஜீவ ஜந்துக்களுடைய சரீரங்களிலும் அந்த கரண சாட்சியாய் ஞான சுரூபமாய் எல்லா ஜீவராசிகளின் இருதய கமலத்தில் ஆத்மாவாய் வியாபித்து இந்த மாயா பிரபஞ்சத்திற்கு உள்ளும் புறமும் நிறைந்திருக்கின்றான். குரு கீதா வாக்கிய ரீதியில் கு ரு என்னும் 2 அக்ஷரங்களில் கு என்னும் அக்ஷரம் சுத்த நிர்குண சொரூபம், ரு என்னும் அக்ஷரம் கேவல நிராகர என்றால் வெட்ட வெளியாயிருக்கும் பரபிரம்மம். ஆகவே குருவென்றால் சுத்த நிர்குண நிராகர பரபிரம்மம் ஆகிறது. கு என்றால் மாயை, ரு என்றால் அம்மாயையை நாசம் செய்யும் பரபிரம்மம். ஆகவே குரு என்றால் மாயையை நாசம் செய்யும் பரபிரம்மம் என்றும், கு என்றால் சத்வ ரஜஸ் தமோ என்றால் சாத்வீக ராஜச தமசம் எனும் 3 குணங்களும் இல்லாதது. கு என்றால் கை, கால் முதலிய அவயங்கள் இல்லாமல் வெட்ட வெளியாய் இருக்கப்பட்டது. ஆதலால் குரு என்றால் ரூபமில்லாமல் வெட்ட வெளியாய் இருக்கப்பட்ட பரபிரம்மம் என்றும், கு என்றால் இருள், ரு என்றால் அந்த இருளை நாசம் செய்யப்பட்டவன். குரு என்றால் அஞ்ஞானமாகிய இருளை நாசம் செய்யும் பரம்ஜோதி என்னும். மேலும் இந்த கு ரு என்னும் 2 அக்ஷரங்களே சப்தகோடி மகா மந்திரங்களிலும் மிகவும் சிரேஷ்டமானவை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் வேதாந்தங்களாகிய உபனிஷத்துகளில் இரகசியார்த்தங்களை மேல் சொன்ன குருவை போன்றவர்களாய் இருக்கப்பட்டவர்களிடம் விசாரணையில் தெரிந்து கொண்டால் தத்துவ ஞானம், அதாவது ஆத்ம அனாத்ம விவேகம் உண்டாகும். இப்படிப்பட்ட ஞானம் உண்டாவதனால் ஜனன மரணம் என்னும் துக்க சம்சாரத்தை தாண்டி பிரம்மஸ்வரூபனாய் முக்தியை அடைவான். முக்தி அடைவதற்கு 4 துவாரபாலகர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யாதெனில், அது ஒரு பாட்டு வருது, மகோபனிஷத் வாக்கிய ரீதியாய் சாந்தம் ஆத்ம அனாத்மா விவேகம், தனக்கு லபிக்காத வஸ்துக்களில் இச்சை இல்லாமல் பூர்வ கர்மானுசாரமாய் தனக்கு எது லபிக்கின்றதோ அதனுடன் திருப்தி அடைந்து சந்தோஷத்துடன் இருப்பது, பிரம்ம ஞானிகளிடம் சிநேகம் செய்வது ஆகிய இந்த 4 சாதனங்களே 4 துவாரபாலகர்கள் என்று சொல்லப்படும். இவைகளில் ஏதாகிலும் ஒன்றை பிரயத்தனத்துடன் சாதித்து வசப்படுத்தி கொண்டால் அப்பொழுதே மற்ற 3ம் வசமாகி மோட்சத்தை கரத்தலாமலகம் போல் காணலாம், உள்ளங்கை நெல்லிக்கனி போல் காணலாம். விசாரணை செய்யாததினால் பந்தமும் விசாரணை செய்வதனால் மோட்சமும் உண்டாகும். ஆதலால் ஜகத் என்றால் என்ன, ஜீவன் எப்படிப்பட்டது, பரமாத்மா எப்படிப்பட்டவன் என்று ஜெகஜீவ பரமாத்மா லட்சணங்களை சதா குருமுகமாய் விசாரணை செய்ய வேண்டும். அப்படி விசாரிப்பதனால் ஜீவ ஜகத்து 2 லட்சணம் இப்படிப்பட்டதென்று விசித்திரமாய் தெரிந்து கொண்டவுடனே பரமாத்மா இப்படிப்பட்டவன் என்று தெளிவாய் தெரிய வரும். இதுக்கு திருமந்திரத்திலேருந்து ஒரு பாட்டு சொல்றாரு. இவ்வாறு தன்னைத்தான் அறிந்தவுடன் மோட்சம் தனக்குத்தானாகவே சித்திக்கும்.
ஜீவ ஜந்துக்களின் லட்சணம் இப்படிப்பட்டதென்று பார்த்து தெரிந்து கொள்ளாதவன் பரமாத்மாவில் லட்சணம் இப்படிப்பட்டதென்று தெரிந்து கொள்ள மாட்டான். எவன் பரமாத்மாவை அறிய வேண்டும் என்று எண்ணுகிறானோ அப்படிப்பட்டவன் ஜகத் ஜீவ லட்சணங்களை குருமுகமாய் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நினைக்கப்பட்ட முழுக்ஷுக்கள் இந்நூலையும் பகவத்கீதையையும் வாங்கி வாசித்து இவைகளில் உபதேசித்திருக்கும் குரு ரகசியங்களை கிரகித்து சாஸ்திர விசாரணையை விட்டு ஒழித்து மனதில் வீண் விவகாரங்களில் ஓடவிடாமல் செய்து இரவும் பகலுமாய் இதில் சொல்லி இருக்கும் ராஜயோக ஜபத்தில் இருக்க நிச்சயம் செய்து கொள்ளவே என்பது இந்நூலின் கருத்து. இனி கடவுளின் ரூபத்தை தெரிந்து கொள்வோம். ஸோ இதுக்கப்புறம் கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ண போகிறாரு. அவர் மறுபடியும் நானே அதுவே நான் அப்படிங்கிறத தான் இந்த பேஜஸில் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. திருப்பி அடுத்து என்ன சொல்ல போகிறாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஆத்மா நமஸ்தே. நன்றி.